ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு விழாவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பொன்னேரி நகராட்சியில் என்ன நடக்குது. நம்ம தேரடி பஸ் ஸ்டாண்டுக்கு தேரடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இப்போ பஸ் ஸ்டாண்ட் இல்லாதனால அங்கே தான் பஸ்ஸுங்க நின்றுட்டு எல்லா பேசஞ்சரும் இறங்குறாங்க ஏறுறாங்க. காலைல டைம்ல எவ்வளோ டிராஃபிக் கம்பல்சரி ஒரு 7 to 8 மணிக்கு அந்த சைடு டிராஃபிக் ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 9-9:30 மணி வரையும் காலைல 8 o'clockலேருந்து 9:30 வரையும் செம்ம டிராஃபிக் ஆகுது. நகராட்சி என்ன வேடிக்கை பார்க்குதுன்னு நமக்கு தெரியல. இது நகராட்சிக்கு தெரியும். அங்க டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா கிளியரா நிக்க வச்சு அழகா வண்டியை மூவ் பண்ணி அமிச்சாங்கன்னா அங்க டிராபிக்கே ஆகாது. மினிமம் 2-3 போலீஸ்லாம் அங்க தேவைப்படும் கம்பல்சரி. ஏன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் இல்ல, நகராட்சி என்ன பண்ணும், அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த இடத்துல போலீஸ் போட்டு தான் ஆகணும். காலில் நாங்க அந்த சைடு போறோம், மினிமம் அந்த பிரிட்ஜு ஆப்போசிட்ல இருந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு, அந்த ரயில்வே பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு 15 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ் ஆகுது அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு. இவ்வளவு நேரம் நின்னா ஸ்கூல் பசங்க கரெக்டான டைம்ல ஸ்கூலுக்கு போக முடியுமா? வேலைக்கு போறவங்க கரெக்டா வேலைக்கு போக முடியுமா? என்னதான் பண்ணது பொன்னேரி நகராட்சின்னு தான் எங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்கறதுனாவும், எலெக்ஷனுக்காக மீட்டிங் போடுறதுனாவோ, நாங்க பொன்னேரில இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு பேசுறதுனாவோ, இது ஸ்டேட்டஸ் போடுறதுனாவோ இதான் இருக்கே தவிர பொன்னேரி நகராட்சி மூலியமா இது எதுவுமே ஒழுங்கா நடந்தோம். எங்க அவ்வளவு டிராபிக். அதே மாதிரி ஈவினிங் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா 8 மணி வரையும் செம்ம டிராபிக். நான் என்ன கேக்குறேன், அவ்வளோ டிராபிக் ஆகுது. அந்த டிராபிக்கை கரெக்டா ஒரு 3 போலீஸ் இருந்தாங்கன்னா அழகா அந்த அண்ணாண்ட ஒருத்தர் இன்னாண்ட ஒருத்தர் சென்டர் ஒருத்தர் அழகா கிளியர் பண்ணி அந்த டிராபிக்கே இல்லாம ஆகலாம். என்ன பண்றது, பஸ் ஸ்டாண்டு கட்டின்னு தான் இருக்காங்க எல்லா நகராட்சியிலயும். அந்த கான்ட்ராக்டர் போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இடிச்சுட்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நகராட்சி மூலியமா நகராட்சியில முடிஞ்சதை பண்ணணும்ல. அப்ப நகராட்சி மூலியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட, டிராபிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டு அந்த இடத்துல நம்ம நிக்க வைக்கணும்ல. எல்லாம் பப்ளிக் சர்வீஸ் தானே பண்றாங்க, எல்லாரும் பப்ளிக்கு தானே போலீஸ் எல்லாமே. என்ன நடக்குது அங்க? நம்ம போலீஸுக்கு குறை சொல்ல முடியாது. இந்த நகராட்சி அவங்க தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதை யாரு கேட்கறது? இது பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்றது? எப்படி டெய்லி நாங்க ஒரு 1/2 hour 1 hour அங்க நின்று போலாமா? தயவு செஞ்சு இத கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அந்த டிராபிக்கை ரெகுலரா அந்த காலைல டைம்ல ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறவங்க ஈவினிங்ல சீக்கிரமா போய் சேருவாங்க. காலைல ஸ்கூல் ஆபீஸ் போறவங்க சீக்கிரமா போவாங்க. கொஞ்சம் நகராட்சி இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு நகராட்சி மூலியமா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது, பொன்னேரி மக்கள் எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு இது பண்ணுங்க. தேங்க்யூ. விலாக்ல நெக்ஸ்ட் இதே மாதிரி எதனா கண்டிப்பா நம்ம குரல் கொடுக்குற கண்டென்ட் இருந்தா வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.